அரசியல் பார்வையில் ஏற்கனவே நாம உலக அளவுல இரண்டே மதத்துக்கு நடுவுல தான் சண்டை, கிறிஸ்துவத்துக்கும் இஸ்லாமுக்கும் நடுவுல தான் சண்டை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பொதுவா பார்த்தது என்ன அப்படின்னா, ஹிந்துக்கள் மேல யாருக்கும் கோபம் கிடையாது. ஆனா இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் ஹிந்துக்களை எத்தனை பேர்த்த இஸ்லாத்துக்கு மாத்தலாம்ட்டு செயல்படுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களோட எண்ணிக்கை கூடும். அதே மாதிரி இந்த இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன்ஸ் அவங்களோட கோட்பாடுபடி எத்தனை ஹிந்துக்களை கிறிஸ்துவர்களா மாத்துனா அவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படும் இந்த ரெண்டு மத பிரிவினர்களும், ஏன்னா எல்லா கிறிஸ்துவர்களும் நம்ம சொல்ல மாட்டோம், எல்லா இஸ்லாமியர்களும் நம்ம சொல்ல மாட்டோம், ஒரு சில பிரிவினர்கள் இந்த மதத்தில் அவங்க தான் இந்த செயல்பாட்டை பண்றாங்க. ஆன்மீக ரீதியா உள்ள எந்த ஒரு செயல்பாட்டையும் நாம முழுமையா வணங்குறோம், அதை ஆதரிக்கிறோம், மதிக்கிறோம். ஆனா இந்த மதத்தை கொண்டு அரசியல் பண்றதுக்காக மதமாற்றம் செய்வதும் மத கலவரத்தை உண்டாக்குவதும் மதங்களுக்கு நடுவுல வேற்றுமையை கொண்டுட்டு வர்றதையும் நாம ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த ஜிஹாதிஸ் ஒரு பக்கம் இருக்காங்க, இன்னொன்று கிறிஸ்துவர்கள்லையும் அடிப்படைவாத தன்மை உள்ளவங்க இருக்காங்க. அப்போ இங்க காமனா ஒருத்தங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் பயன்படுத்துறாங்க. அவங்க யார் அப்படின்னா இந்த கம்யூனிஸ்ட் காரங்க. கம்யூனிசம் அப்படிங்கிறது உலக அளவுலயே, நான் வெறும் பாரதத்தை மட்டும் சொல்ல, உலக அளவுலயே நீங்க பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் சில இடத்துல ஜிஹாதிஸ் ஆதரிப்பாங்க, இஸ்லாமிய ஜிஹாதிஸ் ஆதரிப்பாங்க, இன்னும் சில இடத்துல இந்த கிறிஸ்துவர்களையும் ஆதரிப்பாங்க, மதம் மாற்றம் செய்யற அந்த குரூப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸை ஆதரிக்கிறாங்க. அப்போ இவங்க இந்த காமனா எங்க இதுனா கம்யூனிஸ்ட் கையில தான் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க அப்படின்ட்டே சொல்லலாம். இப்போ சைனாவா இருக்கட்டும், சைனா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு, அங்க இருக்க அந்த நாட்டோட தாவிசம் மாவிசத்தெல்லாம் அழிச்சிட்டாங்க. இப்போ அவங்க கையில எடுத்திருக்கிறது உலக அளவுல ஆதரவு கொடுக்கறது இஸ்லாமிய நாடுகளான பாகிஸ்தான், இந்த ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இவங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க. எதுக்காக? இவங்களை வச்சுக்கிட்டு பாரதத் மேல போர் எடுக்கிறதுக்கு. இது கிறிஸ்துவத்தையும் இஸ்லாமியும் ஒரு கருவியா, அரசியல் கருவியா பயன்படுத்தி அரசியல் உலக அளவுக்கான அரசியலை கொண்டுட்டு போறதுக்கான விஷயத்தை தான் நாம இங்க பாக்குறோம். அதனால இங்க இஸ்லாம் கிறிஸ்துவன் சொல்லியாச்சுன்னா அது ஆன்மீக ரீதியான கிடையாது. அரசியலை யாருனாலும் விமர்சிக்கலாம், அடுத்த மதத்தை விமர்சிக்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமை கிடையாது. நாம மதத்தை விமர்சிக்கவில்லை, மதத்தை கொண்டு பண்ற அரசியலை தான் விமர்சிக்கிறோம். அப்போ இங்க சைனா கிறிஸ்துவத்துக்கும் ஆதரவு தெரிவிக்கும் சில இடத்துல, அங்க இஸ்லாமுக்கு எதிரா, சில இடத்துல இஸ்லாமை கொண்டு கிறிஸ்துவருக்கு எதிராக. ஏன் இப்போ கம்யூனிஸ்ட் கிறிஸ்துவர்களை ஆதரிக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்க நம்பினீங்கன்னா, இப்போ இதே சைனா தான் பாகிஸ்தானுக்கு எப்பவும் ஆதரவா இருந்திருக்கு. அந்த பாகிஸ்தான்ல உள்ள சிறுபான்மையரா இருந்த கிறிஸ்துவர்கள், யூதர்களை பாகிஸ்தான்ல மதத்தின் அடிப்படையில கொல்லப்பட்டு அவங்கள விரட்டி விடப்பட்டப்போ சைனா ஏன் அங்க உள்ள கிறிஸ்துவருக்காக குரல் கொடுக்கல? இந்த கேள்வி கேட்கணுமா வேண்டாமா? அப்போ அங்கிருந்து வந்த கிறிஸ்துவர்களுக்கு இங்க பாரதத்துல பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி தலைமையிலான மத்திய அரசு தான் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் மூலமா அங்க ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல இருந்து சிறுபான்மையரா இருந்து கிறிஸ்துவரா இருந்தனால விரட்டி அடிக்கப்பட்ட அந்த கிறிஸ்துவர்களுக்கு நம்ம பாரத தேசத்துல குடியுரிமையை கொடுத்துருக்காங்க. பாரத தன்மையுடைய, பாரத ஜீன் உள்ள, பாரத டிஎன்ஏ உள்ள, பாரதத்தை பூர்வீகமாக கொண்ட இந்த கிறிஸ்துவர்களா மதம் மாறப்பட்ட நபர்களுக்கு, இங்க தஞ்சம் புகுந்த நபர்களுக்கு பாரதத்துல குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்க பாஜக தலைமையிலான மத்திய அரசு ஹிந்துத்துவா அப்படின்னு சொல்லிட்டு மதவாதின்னு சொல்லப்படுற இந்த கட்சி ஆதரவை தேடி வந்த கிறிஸ்துவர்களுக்கும் இங்க குடியுரிமை கொடுத்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதே நேரத்துல நாங்க உங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு இருக்க கம்யூனிஸ்ட் சைனா இல்லாட்டி பிற கம்யூனிஸ்ட் நாடுகளும் கிறிஸ்துவர்களுக்கு நாங்க ஆதரவா இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்களோ ஏன் இந்த கிறிஸ்துவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கல?
ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட மதத்தின் அடிப்படையில் கிறிஸ்துவர்களா இருப்பதினால் விரட்டி அடிக்கப்பட்ட கிறிஸ்துவர்களுக்கு ஏன் உலக அளவுல உள்ள கம்யூனிஸ்ட்காரங்களோ இந்த அமெரிக்காக்காரங்களோ ஆதரவு தெரிவிக்கல அப்படிங்கதான் கேள்வி. சரிங்களா? ஸோ அதனால இங்க நாம அரசியல் தெளிவு பெற்றாதான் நாம நல்ல பொறுப்புள்ள வாக்காளர்களா ஆக முடியும். நாம கட்சியை பார்த்து வாக்களிக்க கூடாது, கட்சியோட தன்மையை பார்த்து நாம வாக்களிக்கிற புத்திசாலி தன்மையான வாக்காளர்களா நாம வரணும், பகுத்தறிவாள வாக்காளர்களா நாம வரணும் அப்படிங்கிறது.